பாருங்க மீன் வாங்குது. போன குட்டிக்கு மீன் இல்லாம கத்து கத்துன்னு கத்துது. அதுக்காக என்னால வித்தியாசத்தோட ரொம்ப முடியல. வேர்த்து காலையில ரொம்ப டயர்டு. எல்லாமே பண்ண முடியல. படுத்து தூக்கிட்டே இருந்தேன். பட் இன்னும் தூக்கம் அப்படியேதான் வருது. நான் இப்ப மீன் வாங்கி கொட்டு கூட வைக்க முடியல. பண்றது இந்த பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். இப்பதான் சூப்பர் பஜார்ல போய் ஃபர்ஸ்ட் மீனுக்காகவே வந்தேன் இங்க. மீன் வாங்கிட்டு பன்னீர் வீட்டுல போய் ஒன்று செய்ய வேண்டியதான். முன்னாடி பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுள் இவ்வளவு ஒரு சோதனை. என்ன பண்ண 4 நாளைக்கு தான் நல்லா இருக்கணும். 4 நாளைக்கு திரும்ப கொடுத்தா வந்து தெரியாம போயிடுது. எங்களுக்கு மட்டும் இல்ல. ஆனா இருந்தாலும் அந்த பூங்குட்டிக்காக கொடுத்துதான் ஆகணும். நான் வாங்கி அப்படின்னா அது கத்திக்கிட்டே இருந்தது. என்ன பண்றது, வேற வழியே இல்ல. ఇంకా ముందర అవ లైట్ వెలుగుతుంది కదా దానికన్నా ముందు. ఇంకా ముందు ఇక్కడ ఆఫ్ చేయి. பாருங்க ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்குமே ஆகாது, வேற வழி இல்ல. மீன் கட் பண்ணி வைக்க சொன்னேன். நான் கட் பண்ணி பாருங்க. இங்க வந்து மீன் வாங்கியாச்சு. மீன் வாங்குற வீடு அதுதான். காசு இருக்கிறாங்க இவங்க ஏதோ வந்து வாங்கி. முதல்ல எல்லாம் பார்த்தா உடம்பு முடியல தாங்க ஆட்டோக்கு நிறைய செலவாகும். என்ன பண்றது, சித்திராவதியா இங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. ஆள் கொண்டு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கை எதிரிக்கு கூட வரக்கூடாது. எனக்கா தனிமையா இருக்குது அவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு. வேர்க்குது, பயங்கரமா வேர்க்குது. வெய்ய காலத்துல எப்படித்தான் இருக்கு கூட தெரியல. ரொம்ப கஷ்டம்.